இன்று சவுத் விஷன் புக்ஸ் நடத்துகின்ற ஸ்டான் சாமி அவர்களின் நினைவு தின நிகழ்ச்சி. சவுத் விஷன் புக்ஸின் முதன்மை ஆசிரியராக பணியாற்றுகிற நீதிராஜன் நான். ஸ்டான் சாமி அவர்களை என்னுடைய பணிகளின் காரணமாக நான் ஒரு பத்திரிகையாளனாக இருப்பதால் 3 முறை சந்தித்திருக்கிறேன். பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கிற பெருநிறுவனங்களுடைய வேட்டையாடல்கள் அவர் மீது வழக்குகளை பதிவு செய்த போது பழங்குடி மக்களை ஆற்றல் படுத்துவதற்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிற அவர் நம் தமிழர், திருச்சி மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் லயோலா கல்லூரியை நடத்துகின்ற இயேசு சபையின் கிறிஸ்துவ துறவி. அவர் பத்திரிகையாளர்களோடு உரையாடுவதற்காக சென்னையில் வந்திருந்து எங்களோடு உரையாடினார். தான் என்ன பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த பணிகளின் காரணமாக ஏற்படுகிற பிரச்சனைகள், துன்புறுத்தல்கள், இடையூறுகள். 84 வயது முதியவர், பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவர். ஒரு டம்ளர் தண்ணியை அவரால் நம்மை போல சரியாக பிரித்து குடிக்க முடியாது. ஆனாலும் தானே காரை ஓட்டி கொண்டு வருகிற அளவுக்கு மன உறுதி மிக்கவர். மெதுவா ஓட்டி செல்வார். அந்த வகையில அவர் 84 வயதிலும் கொள்கை உறுதி உள்ளவராக, வாயற்ற மக்களகராக இருக்கின்ற, அவருடைய பிரச்சனை என்று சொல்ல தெரியாத, அவர் ஒரு மொழியை பேசிக்கொண்டு நம்மோடு அவர்களால் உரையாட முடியாத மக்களிடம் அவர்களை படிக்க வைத்து, வெளி உலகம் புரிய வைத்து, பட்டதாரிகளாக்கி, அரசியல் சாசன உரிமைகள் அவருக்கு இருப்பதை தெரியப்படுத்தி, அவர்களை தங்கள் பிரச்சனைகளுக்கு தாங்களே போராடுகிறவர்களாக உருவாக்கியதுதான் அவர் செய்த குற்றம். அந்த வகையில் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது அவர் சென்னையிலே பத்திரிகையாளர் உரையாடி செய்து 4வது முறை நான் அவரை சந்திக்க இயலவில்லை. அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அவரோடு இணைந்து பல அறிவாளிகள், பிரதானமாக பழங்குடி மக்களிடம் பணியாற்றியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு பொய் வழக்கு புனையப்பட்டது. அந்த பொய் வழக்குக்கான ஆதாரங்கள் கணினிகளை திருட்டுத்தனமாக ஒருவருடைய லேப்டாப்பை இன்னொரு இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுக்குகின்ற இணைய குற்றவாளிகளால், இணைய குற்றங்களை செய்பவர்களால் அவருடைய கணினி தாக்கப்பட்டு, அவர்களுக்கு என்ன மாதிரியான ஆதாரங்கள் தேவையோ அத்தகைய ஆதாரங்கள் அந்த கணினியில் வெளியிலிருந்து உள்ளே வைக்கப்பட்டவை என்று ஆராய்ச்சி அமைப்புகள் எல்லாம் அம்பலப்படுத்தின. அப்படி அம்பலப்படுத்த பிறகு கூட அவற்றை கேட்டுக்கொள்ளாத ஒன்றிய அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. கொரோனா காலகட்டம், வயது 80 தாண்டிய வயது, எந்த ஒரு நியாயமும் அவருக்கு அளிக்கவில்லை. அவருக்கு பெயில் கிடைக்கவில்லை. இறுதியில் அவர் மருத்துவமனையில், அது மட்டுமல்ல, அவர் அந்த லயோலா கல்லூரியிலே நாங்கள் வெளியிட்ட இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய நீதிநாயகம், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மக்களின் நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி சந்துரு அவர்கள் இதை வெளியிடும்போது கையில ஒரு ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தார். அதாவது வெறும் டம்ளர்ல தண்ணி குடிக்க முடியாத ஸ்டான் சாமி அவர்கள்
ஒரு ஸ்ட்ரா கேட்டார். ஆனா 20 நாள் ஆச்சு, லேட் ஆச்சு. நம் இன்றைய நீதித்துறை கட்டுக்கட்டாய் பணம் இருந்தது. அது எப்படி வந்தது என்று தெரியவில்லை. பார்லிமெண்ட்லயே அவர் மீது ஒரு இம்பீச்மென்ட் அவரோட கண்டன தீர்மானம் கொண்டு வந்து தான் அவரை பதவி விலக்க முடியும். அது செய்யலாமான்னு நேத்து பத்திரிகை செய்தி. அந்த மாதிரி எல்லாம் நீதித்துறையில தவறு செய்துவிட்டு இன்னும் நீதிபதியாக நீடிக்க முடியுது. அரசியல்வாதிகளுக்கு நீதி வளைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு அடிப்படை தண்ணி குடிப்பதற்கான வாய்ப்பில்லாத ஒரு மிக வயோதிகமான ஒரு ஆளை அவ்வளவு துன்புறுத்தி அவர் இறந்த பிறகு நீதிபதிகளே வந்து ஒரு கொடூரமான விஷயத்தை நீதித்துறை செய்து விட்டது என்று வருந்தும் அளவுக்கு இருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு இது ஒரு நிறுவன கொலை என்று வர்ணித்தது. நிறுவன கொலை. இது போல கணினிகளை வெளியிலிருந்து போலியாக ஆதாரங்களை உள்ளே வைப்பவர்களால் சோடிக்கப்பட்டு பழங்குடி மக்களிடம் அவர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்களை ஆற்றல் படுத்துகிறார்கள், அவர்களை எழுந்து நிற்க வைக்கிறார்கள், தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வைக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக போராட வைக்கிறார் என்ற காரணத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டார் என்பது வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கு அவர் இருந்து மறைந்தார். ஆனால் அச்சமற்ற மனிதராக இருந்து மறைந்தார். அவர் 2 வரி கவிதை தான் எழுதியிருக்காரு. நாங்கள் வெளியிட்டிருக்கின்ற புத்தகத்திலே. பறவையை அடைத்து வைக்கலாம், அதன் பாட்டை அடைத்து வைக்க முடியுமா? அவர் வந்து என்ன சிறையில வைக்கலாம், ஆனா என்னுடைய வாழ்க்கையினுடைய செய்தியை அடுத்து வருகிற தலைமுறைகள் பேசுவதை எப்படி தடுக்க முடியும் என்று அவர் கம்பீரமான மனிதராக அரசின் அடக்குமுறைக்கு துளியும் பயத்தை வெளிப்படுத்தாதவராக மறைந்தார். அவர் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர், திருச்சி நகரத்தை சேர்ந்தவர் என்பதிலும் நமது மாவட்டத்திலே பயின்று ஜார்க்கண்டிலே பழங்குடி மக்கள் மத்தியில பணியாற்றிய ஒரு இயேசு சபை கிறிஸ்துவ துறவி என்ற முறையிலும் நம்மை போல ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பணியாற்றுகிற சமூக பணியாளருக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக அவர் ஒரு செய்தியை விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய அந்த செய்தியை பிரகாஷ் லூயிஸ் என்ற இன்னொரு கிறிஸ்துவ துறவி, அவரும் தமிழர், பீகாரில் ஆதரவற்ற மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறவர், ஸ்டான்சாமி போன்றே தானும் தன்னுடைய பணிகளை அமைத்துக் கொண்டவர். அவர் உடனடியாக ஆங்கிலத்தில் ஒரு புத்தகமாக கொண்டு வந்தார். லைலா கல்லூரியில் வெளியிட்டோம். அந்த புத்தகத்தை சில மாதங்களில் தமிழ் ஸ்டான்சாமி பழங்குடி மக்களின் அறப்போராளி என்ற தலைப்பில் நாங்கள் ஒரு 4-5 பேர் இணைந்து டெல்லியை சேர்ந்த ஆய்வாளர் சாந்தி, புதுச்சேரியை சேர்ந்த செல்வம் அருணாச்சலம் அவர்கள், அமெரிக்காவை சேர்ந்த நெய்தலினி அவர்கள், இது போல ஒரு 4-5 பேர் சேர்ந்து உடனடியாக அவருடைய பணிகளை தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தமிழகம் முழுவதும் போயிருக்கின்றன. நண்பர்களே, இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்றால், பழங்குடி மக்கள் ஏறத்தாழ இந்தியாவிலே 10% இருக்கிறார்கள். அதாவது 100 இந்தியர் இருக்காருன்னா 10 இந்தியர் பழங்குடி. அந்த பழங்குடி மக்களுடைய சமூகங்களுமே கூட ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறார், ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கின்றன. அப்படி ஏற்றத்தாழ்வாக அந்த இருக்கிற சமூகங்களிலே அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் வாழ்நிலை எப்படி இருக்கு, எப்படி படிச்சிருக்காங்க, அவங்களுக்கான வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விட, வெள்ளக்கார காலத்துல வனங்களை கைப்பற்றுவதற்கு, வனங்களின் பரம்பரை உரிமையாளர்களாக இருக்கிற அவங்கள வெளியேற்றுவதற்கு என்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, அதுல கூட மோதல்
போராட்டங்கள் நடந்த பிறகு என்ன உரிமைகள் வழங்கப்பட்டது? சுதந்திர இந்தியா உருவான பிறகு அதுல மாற்றம் இருந்ததா? அந்த உரிமைகள் மதிக்கப்பட்டதா? வெள்ளக்காரங்காலத்துல கூட போராடி அவனை பின்ன தள்ளி மக்கள் பெற்ற உரிமைகள் மேலும் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கா? மேலும் நலிவடைய செய்யப்பட்டிருக்கா? இன்னைக்கும் அவங்க எப்படி வாழ்றாங்க? அதை எப்படி தீர்க்கிறது? அப்படிங்கிறது தான் அந்த புத்தகம் முழுவதும் இருக்கு. என்னுடைய வாசிப்பு அனுபவம், என்னுடைய கல அனுபவம், அதை பொறுத்து நான் இந்த ஸ்டான்சாமி அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, சுதந்திர போராட்ட காலத்துல அம்பேத்கர் அவர்கள் தலித் மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்ற முறையில, நேச்சுரல் ரைட்ஸ் பிறப்புரிமைகள் என்ற அடிப்படையில எனக்கும் வாழ்வதற்கான உத்தரவாதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கடுமையான போராட்டங்கள் அவருடைய ஆளுமையால, ஆற்றல் மிக்க ஆளுமையால, தலைமை பண்களால அரசியல் சாசனத்திலே இடப்பங்கீடு உள்ளிட்ட மத்திய அரசு பணிகளில் எனக்கான பங்கு எங்க அப்படிங்கிற விஷயங்களை உத்தரவாதம் பண்ணார். அம்பேத்கரை போன்ற ஒரு தலைமை பழங்குடி மக்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்துல தேசிய தலைமையா உருவாகல. இந்தியாவில் 1200க்கும் மேற்பட்ட தலித் சமூகங்கள் இருக்கின்றன. 700 பழங்குடி இனங்கள் இருக்கின்றன. ஏறத்தாழ 198 குற்ற பழங்குடிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பகுதி தலித்துல இருக்காங்க, ஒரு பகுதி பழங்குடியில இருக்கிறாங்க, ஒரு பகுதி எம்பிசில இருக்காங்க. இப்படி கலந்து கிடக்காங்க. இந்த சமூகங்களுக்கு குறிப்பான அவங்களுக்கே உரிய தனித்தன்மையான பிரத்யேகமான கொள்கை திட்டங்கள் தேவைப்படுது. அந்த கொள்கை திட்டங்கள் இன்னமும் அவங்க பிரச்சனை தீர்ற அளவுக்கு இல்லை. இப்ப அந்த வகையில அம்பேத்கர் ஒரு தலைமையா உருவானார். அந்த போராட்டத்தின் காரணமாக உத்தரவாதம் செய்யப்பட்ட தலித் மக்களுக்கு. ஆனா பழங்குடி மக்களுக்கு அந்த நேரத்துல ஜெய்பால் சிங்னு அரசியல் சாசன சபையில ஒரு ஆதிவாசி சபா அப்படின்னு தலைவர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வட கிழக்கு பழங்குடி மாநிலங்கள்ல பிறந்தவங்க, ஆங்கிலம் படித்தவங்க, கிறிஸ்தவர்கள் மத்தியில வளர்க்கப்பட்டவங்க. அவங்க ஹாக்கி விளையாட்டு வீரராக பிரிட்டிஷ் இந்தியாவில் தங்கப்பதக்கம் வாங்கினவங்க. ஆனா அம்பேத்கரை போன்ற ஆற்றல் மிக்க தலைமையா அவங்க இல்லை. காங்கிரஸ் நீங்க என்ன செய்றீங்களோ சொல்லுங்க, நீங்க பார்த்து செஞ்சீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடக்கமான ஒரு ஒரு போராட்ட தலைமையா இல்லாம அனுசரிச்சு போற தலைமையா அவங்க இருந்தாங்க. அதற்கு முன்னாடி பார்லி ஆதிவாசிகள் எழுச்சிதான் பழங்குடி மக்கள் பிரச்சனைய கண்டுக்காம இருக்க முடியாது என்று சுதந்திர போராட்டத்தை திரும்பி பார்க்க வச்ச எழுச்சி. கோதாவரியும் பாரலேகரும் கணவன் மனைவி, கம்யூனிஸ்ட் முன்னோடிகள். கோதாவரி அதாவது கோகலே, காந்திக்கு முந்திய காங்கிரஸ் தலைவரான கோகலேயின் சகோதரர் மகள். மகாராஷ்டிரா மாநிலத்துல முதல்ல சட்டம் பிடிச்சவங்க. பார்லேகர் இன்றைய கர்நாடகத்துல மன்னராட்சி நடந்த போது மன்னருக்கு அடுத்த நிலை பதவியான திவானின் மகன். இந்த 2 பேரும் சுதந்திர போராட்ட உணர்வால ஏகாதிபத்தியத்தை வெள்ளைக்காரங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற தேசபக்தி உணர்வால அவங்க மக்களுக்காக உழைக்கணும்னு உழைத்து கொண்டிருந்த போது அவங்க மார்க்சிசத்தை தங்கள் வாழ்க்கை முறையா தேர்ந்தெடுத்து அவங்க பழங்குடி மக்களை விவசாய சங்கம் கட்டுவதற்காக தேடி சென்ற போது பழங்குடி மக்கள் எங்களுடைய பிரச்சனையை நீங்க தீர்க்கணும் அப்படின்ற முறையில கோதாவரி பரலாகரும் வார்லி ஆதிவாசிகள் எழுச்சி என்ற மிகப்பெரிய எழுச்சியை சுதந்திர போராட்ட காலத்திலே நடத்தி காமிச்சாங்க. ஒரு பக்கம் அம்பேத்கருடைய போராட்டங்கள் தலித் மக்களுக்கு உரிமை கொண்டு வந்தது என்றால், அரசியல் சாசன சபை அறிவிக்கும் போது பழங்குடி மக்களுக்கும் அதை நீட்டிக்க வேண்டும் என்ற நெருக்கடியை நான் அறிந்தவரை வார்லி ஆதிவாசிகள் எழுச்சிதான் உருவாக்கி இருக்க வேண்டும். அதற்கு முன்னாடி பிரிசா முண்டா என்ற
காலனி ஆதிக்க பிரிட்டிஷ் ஆந்திய காலத்திலேயே ஒரு ஆயுத போராட்ட எழுச்சியாக, பெரிய எழுச்சியாக ஆங்கிலேய ஏகாதிபத்தியக்கு எதிரான எழுச்சி நடந்திருந்தாலும் வார்லி ஆதிவாசிகள் எழுச்சி அளவிற்கு அது ஒரு தொடர்ச்சியான ஒரு இதுவா ஜெயிச்ச ஒரு எழுச்சியாக இல்லை. சின்ன வயசே பிர்சா முண்டா அவர்கள் 26 வயசுலேயே காவல் நிலையத்தில் கொல்லப்பட்டார். இன்று பழங்குடி மக்களுடைய ஒரு தேசிய தலைமையாக பிர்சா முண்டா அறியப்பட்டாலும் சுதந்திர போராட்ட காலத்திலே பழங்குடி மக்கள் ஒரு ஒரு தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு எடுத்துக்காட்டான தலைமையாக கோதாவரி பரலேகர் தான் உருவானாங்க. பழங்குடிகளுடைய அந்த போராட்டத்திலே வெள்ளக்காரங்களோடு சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் பழங்குடி மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. வெள்ளக்காரங்களோட போய் சேர்ந்து கொண்டது, அம்பலப்பட்டது சுதந்திர போராட்ட காலத்திலேயே, சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடியே. ஆனா ஒரு பகுதி காங்கிரஸ்ல காந்தி உள்பட அங்க ஏன் இப்படி கீழே இருக்கிற நிலப்புறவு சக்திகள் பழங்குடிகள் பிரச்சனை அங்கே இருக்க மாட்டேன்னு ஒரு காங்கிரஸ்குள்ளே 2 பிரிவுகள் பிரச்சனை இருந்தாலும் கூட வார்லி ஆதிவாசிகள் எழுச்சி என்பது ஒரு பெரிய பழங்குடி பிரச்சனையை அவங்களுக்கு உரிமை அளிக்க வேண்டும் என்பதை அரசியல் சாசனத்தில் உரிமைகள் அளிக்கப்படுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் அதற்கு பிறகு ஸ்டான்சாமி அவர்கள் தான் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பழங்குடி மக்கள் பிரச்சனை எப்படி இருந்தது என்பதை அறிவதற்கு கோதாவரி பரலேகருடைய மனிதர்கள் வெளிப்படை என்பது புத்தகத்தை நாம் படித்தால் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அவங்களை விடுவித்துக் கொண்டார்கள் என்பது தெரியும். அதுபோல ஸ்டான்சாமி அவர்களுடைய நாங்கள் வெளியிட்டிருக்கிற பழங்குடி மக்களின் அறப்போராளி புத்தகத்தை நீங்கள் படித்தால்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது, எப்படி அவர்கள் தன்னை விடுவிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், எப்படி அரசாங்கங்கள் நியாயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் சாசன உரிமைகளை, பஞ்சாயத்து அரசாங்கத்தின் சட்ட உரிமைகளை, பழங்குடி மக்களுக்காக விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட பஞ்சாயத்து சட்டங்களை அமல்படுத்தாமல் எப்படி அவரை வதைக்கிறார்கள் என்பதை, வெளியிலிருந்து போய் துறவிகளாக இருந்து உதவி செய்கின்ற ஸ்டான்சாமி போன்றவர்களை எப்படி துன்புறுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் உள்ளதை உள்ளபடி படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் என்பது பழங்குடி மக்களுடைய அறப்போராளி ஸ்டான்சாமி அவர்கள். இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம். இன்று அவருடைய 4வது நினைவு தினத்தில் நாம் நம் தமிழகத்திலே அவரை புனிதப்படுத்துவதோ அல்லது அவரை படித்துவிட்டு இன்னொரு தியாகி என்று நம்ம கடந்து செல்வதோ மாதிரி இல்லாமல் தமிழகத்தில் 36 வகையான பழங்குடியினர்கள் 1% தான் இருக்காங்க. ஆனாலும் 100 தமிழர் இருக்கிறாருன்னா 100ல் 1 தமிழர் பழங்குடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. 1% தான் என்றாலும் அவர்கள் 36 வகையா இருக்கிறாங்க. 5 இனங்கள் பெரிய இனங்களா இருக்கு, மற்ற இனங்கள் சில ஆயிரங்கள் கொண்ட சின்னஞ்சிறு குழுக்களா இருக்கிறாங்க. இவங்கள் முழுவதும் ஒரு அக்கறையான ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசு துறை அவருடைய தேவையை அவங்கள அலைய வைக்காமல் தேடி போய் சரி செய்ய வேண்டும் நினைத்தால் அனைவருக்கும் இனச்சான்று தர முடியும். ஒரு இனச்சான்று என்பது ஒரு நடுத்தர மனிதனுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா ஒரு பழங்குடி மனிதருக்கு ஒரு இனச்சான்று பெறுவது என்பது அவருக்கு ஒரு விடுதலை பத்திரம் போல. அது அவருக்கு பள்ளி கல்விக்கு, அவருடைய கல்லூரி கல்விக்கு, அவர் வேலைவாய்ப்பு தேடும்போது, வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்து முனையிலையும் சந்திப்பிலையும் அவருக்கு அந்த இனச்சான்று தரும். நான் இன்னமும் கூட தமிழகத்திலே அனைவருக்கும் இனச்சான்று கிடைத்து விட்டதா என்று உறுதியாக சொல்ல முடியாது. தமிழகத்திலே 1% பழங்குடிகளை திரட்டுவதிலே நிறைய பேர் செயல்பட்டிருந்தாலும், குறிப்பாக இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள்
அவருடைய மாணவர் சங்க போராட்டத்திற்கு பிறகு பழங்குடிகளை திரட்டுகிற பணி தரப்பட்டு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பழங்குடியோடையும் களப்பணி ஆற்றி இருக்கிற தமிழகத்தினுடைய வரலாற்றிலும் சரி, இந்தியாவுடைய வரலாற்றிலும் சரி, வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கு என்ற ஒரு வழக்கு 19 ஆண்டு காலம் நடந்து நியாயம் அடைந்தது. 250க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டார்கள். பாச்சாத்தி என்ற கிராமத்திலே போய் நினைச்சு பார்க்க முடியாத வன்கொடுமைகளை துன்புறுத்தி, பெண்கள் மீது பாலியல் குற்றங்கள், வயதானவர்கள், குழந்தைகளை பார்க்காமல் எல்லாரும் அடித்து துவைத்த சந்தன கடத்தல் வீரப்பனை நாங்கள் தேடுகிறோம் என்ற போர்வையில் அவர்களை மிருகங்களைப் போல நடத்திய அரசு அதிகாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சண்முகம், டில்லிபாபு உள்ளிட்ட களப்பணியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வழக்காக 20 ஆண்டு காலம் நடந்தாலும் அது ஒரு 200 குற்றம் செய்த 50 பேர் இறந்து போய்விட்டாலும் அரசு அதிகாரிகள் முதலில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டதாகவும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டதாகவும் வளர்ந்த அந்த இதில் தோழர் சண்முகம் அவர்கள் அணையாவின்மணி என்ற அவருடைய தமிழ்நாடு தீண்டாமொழிகளுடைய காலாண்டிதழில் தற்போது வழங்கிய ஒரு நேர்காணலில் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இடதுசாரி கட்சிகளுடைய மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் பழங்குடிகளை திரட்ட வேண்டும் என்ற முன்முயற்சி முதலில் ஏற்பட்டது. முதலில் பழங்குடி மக்களை திரட்டி எப்படி திரட்டுவது, அவர்களுக்கே உடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பதை அறிந்து அவர்களை அதற்கான ஒரு பணி செய்த போது, அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இருந்த கூட விவசாய சங்கத்தை கட்டுவது என்ற போர்வையில் நடந்திருந்தது. ஆனா இங்க பழங்குடிகளை திரட்டுவது என்ற கவனத்தோடு செய்த இந்த வேலைகளை தமிழ்நாடு மாநிலத்தினுடைய அனுபவத்தை பெற்றுத்தான் தேசிய அளவிலே பழங்குடி மக்களுக்கான ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டது என்று அந்த காணொலியில சொல்கிறார். அந்த வகையில தமிழகத்திலே ஒரு இடதுசாரி கட்சிகள் பழங்குடி மக்கள் மீது ஒரு தனி கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே சில வாச்சாத்தி போராட்ட வெற்றி உட்பட அவர்களை பாதுகாப்பதிலே, அவர்களை ஆற்றல் படுத்துவதில் சில சாதனைகளும் ஏற்றப்பட்டிருக்கிறது என்ற வகையிலே இங்கே ஒரு ஒரு சமூக நீதி மாநிலம் என்ற அந்த அடையாளத்தோடு ஒரு சில பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ஸ்டான்சாமியுடைய நினைவு தினத்திலே இந்த பணிகளை மேலும் வளர்த்தெடுத்து தமிழகத்தினுடைய 36 வகையான பழங்குடி இனங்களில் ஒரு குழந்தை கூட படிக்காத குழந்தை இருக்கக்கூடாது. அனைத்து குழந்தைகளும் கல்வியில் சிறந்தவர்களாக, படித்து முடித்த வாலிபர்கள் அனைவரும் கண்ணியமான வேலை செய்வர்களாக, அனைத்து பழங்குடி குடும்பங்களும் ஒடுக்குமுறை இல்லாத வகையில் ஒரு சமூக ரீதியாக முன்னேறிய குடும்பங்களுக்கு இணையாக தங்களுக்கான கண்ணியமான தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளோட வாழ்வதை உத்தரவாதம் பண்ணும் வகையில் நாம் ஸ்டான்சாமி அவர்களுடைய பணிகளை முன்னெடுத்து செல்வோம். அவருடைய ஒவ்வொரு நினைவு தினத்திலும் அவருடைய பணிகளை நீங்கள் இல்லை என்றாலும் நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்ற உறுதிமொழியை வழங்கும் விதமாக நாம் நடந்து கொள்வோம் என்பதைதான் அவருக்கு உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் என்று சொல்லி, இன்றைய நிகழ்வுக்கு நான் பிரகாஷ் லூயிஸ் பீகார் ஃபாதர் அவர்களை அழைத்திருந்தேன். இன்று காலையிலே திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு தான். பிரகாஷ் லூயிஸ் ஃபாதர் அவர்கள் ஜார்க்கண்டில் இருக்கிறார். ஜார்க்கண்ட் என்பது ஸ்டான்சாமி அவர் பணி செய்த இடம். அந்த பணி செய்த இடத்திலே அங்கே சில நிகழ்வுகள் இருக்கிறது, முடிந்த வரைக்கும் வந்து என்று சொன்னார். இங்கே நான் லயலா கல்லூரி சேர்ந்த ஃபாதர் குமாரும் நானும் தான் இந்த ஸ்டான்சாமி புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அவர் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய ஒரு நினைவு நிகழ்ச்சியில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் நாங்கள் சவுத் ஈஸ்டர்ன் புக்ஸை பொறுத்தவரை இந்த நினைவு தினத்திலே நாங்கள் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவருக்கான இந்த நினைவு தினத்தில் அவர் செய்த பணிகள், அவருடைய கதை முடிந்து விட்டது, ஸ்டான்சாமி முடிந்து விட்டார் என்று யாரும்
அவரை சிறையில் அடைத்த சக்திகள் நினைக்க வேண்டாம் என்ற வகையிலும், அவருக்கு அடுத்த தலைமுறையாக வருகின்றவர்கள், புதிய தலைமுறையினர் அவருடைய கனவுகளை, அவருடைய பணிகளை தொடர்ந்து அவருக்கான அவருடைய மக்கள் பணிகளை தொடர்ந்து எடுத்து செல்பவர்களாக நாங்கள் உருவாக்கிறோம். ஸ்டான்சாமி இறப்பு பிறகும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதால் மிகவும் விஸ்வரூபமாக அவர் எழுந்து ஒவ்வொரு ஆண்டும் மேலும் மேலும் வளர்ந்தவராக அவர் எழுந்து நிற்பார் என்ற வகையிலும், பழங்குடி மக்களுடைய விடுதலை, குறிப்பாக அவர் தேர்வு செய்த அந்த விடுதலை முழுமையடையும் வரையில் ஸ்டான்சாமி இந்தியாவின் 700 விதமான ஒவ்வொரு பழங்குடிக்குள்ளும் அவருடைய பேரும், அவருடைய புகழும், அவருடைய பணிகளும் செல்லும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுறுத்தி, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு முறை பேசினார். இந்த புத்தகத்தை கையில வாங்கிட்டாரு. எனக்கு போன் பண்ணி, ரொம்ப நன்றி தம்பி, எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க, எங்க இளைஞர்கள்லாம் இதை படிப்பாங்க சொன்னாங்க. அந்த வகையில நான் அரசு அதிகாரத்துறைக்கும், காவல்துறைக்கும், நம்மளுடைய அரசியல் வர்க்கத்துக்கும் என்ன சொல்லிக் கொள்கிறேன் என்றால், ஸ்டான்சாமியினுடைய பணிகள் மேலும் மேலும் வளரும். பழங்குடி இளைய தலைமுறை என்பது தொடர்ந்து தன்னை விடுவித்துக் கொள்வதிலே முன்னேறும் என்று உறுதியாக நம்புகிறோம். அதற்கான பணிகளை ஜனநாயக சக்திகளாக இருக்கிற எங்களை போன்றவர்கள், எங்க சவுத் விஷன் வரையான பதிப்பவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு நாங்கள் முன்னின்று கொண்டோம். அதுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த நினைவு தினத்தை அவருக்கு அஞ்சலி செலுத்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.